பிக் பாஸ். ஏய் என்ன பிக் பாஸ்ல பார்த்துட்டு இருக்க? நான் ஐபிஎல் மேட்ச் பண்ண ரிமோட் கொடு. டேய் கண்ணு தெரியல, நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன்ல ரிமோட். ஏய் அத தர முடியும் போ. குர்ரா அப்பா கிட்ட சொல்லிடுவேன், ரிமோட் குர்ரா, நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. சரி ஓகே, நல்லா பாரு. இன்னும் கொஞ்ச நாள் வேற வீட்டுக்கு போற. பாரு நல்லா பாரு பிக் பாஸ் பாரு. துப்புச்சுக்கு பிக் பாஸ். ஆம்லெட் எடுத்துட்டு வரடா. சரி இந்த சிக்கன் சாப்பிடு. சிக்கன் எனக்கு, நீ தான் முன்னாடியே சாப்பிட்டல. மா விடுமா, இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போறா. சாப்பிட்டு போட்டோம். சும்மாறா. இந்தா என் சிக்கனே சாப்பிடுவா. ஏ ரேஷு. என்னடா? குடி கொஞ்சம் தண்ணி. இல்லை பரவாயில்ல, நானே போய் எடுத்துக்கிறேன். நாளைக்கே நீ வேற வீட்டுக்கு போனதோ இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். பழைக்கிறேன். போ போ போ. சிப்படா. என்ன வெயில். அப்பா அவன் தேவையில்லாம வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் சும்மா இருக்க மாட்டியா? எப்போ பாரு விட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு. நீ போமா, இனிமேல் சண்டை போட மாட்டான். இது தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வேணாம் நானே எடுத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் விட்டு போக போகிறது தானே. சந்துரு கொஞ்சம் தண்ணி எடுப்பா. அப்பா காணோம். ஏய் எருமை, என் பைக் ரெடி பண்ணிட்டு இருக்க? இன்ஜின் கட்டி வைக்க பிளான் போடுறியா? இல்ல அண்ணா, ஓ வண்டி இல்ல அதான். அண்ணாவா? நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா? எதுக்கு நீ ஐஸ் வைக்கிறீங்க? வாங்க ஒரு நிமிஷம் வா. இப்போ எதுக்கு நீ எனக்கு ஐஸ் வைக்கிற? அண்ணா அண்ணன்லாம் கூப்பிட்டதா ஆக்வர்டா இருக்குது. டைரக்டா மேட்ருக்கு வா. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்ண்ணா. நீ தானே பேசணும் அப்பா கிட்ட. ஐம் ஜஸ்ட் 23. ஜஸ்ட் 23யா? எனக்கு இப்ப 25 ஆகுது. நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போனதான் அடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக முடியும். புரியுதா? சரி இவ்ளோ பேசுறியே, எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க? உன் கல்யாணத்துக்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும்? அப்ப சொத்துல பாதி கொடு. உனக்கு சொத்துல பாதி தந்தே பெரிய விஷயம். இதுல நீ சொத்துல வேற பாதி கேக்குறியா? முதல்ல நீ இந்த வீட்டு பொண்ணே கிடையாது. உன் அப்பா குப்பத்துல இருந்து தூக்கிட்டு வந்தாரு. சனி உனக்குலாம் கல்யாணமே ஆகாதுப்பா. படி பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்றா. இப்பதான் நானும் ரேஷ்மியாவை பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எதுக்குப்பா அவளுக்கு கல்யாணம்? டேய் நீ என்னடா அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? அது இல்லப்பா, 23 வயசு தான் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கட்டுமே. டேய் மாப்பிள்ளை நல்ல இடம், பார்க்க லட்சணமாக இருக்காரு, நல்ல வேலையிலையும் இருக்காரு. நம்ம ரேஷ்மிகாவுக்கு கரெக்டாக இருப்பார். அதான். சரி அதெல்லாம் சரிப்பா, பட் இருந்தாலும். டேய் உனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புகிறேன், போய் பாரு, உனக்கு பிடிக்கும். சரி சரிப்பா. என்ன பையன் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கு. என்னது நல்லா இருக்கா? காட்டு. ஆமாண்டி. அண்ணா காட்டு அண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா குடு அண்ணா குடு. உனக்கு கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கான்ல. ஏய் பொன் குர்ரி. ஏய் அண்ணா என்ன சாப்பிடு. ஏய் மூஞ்ச நீட்டிட்டு என்னடி இது? ஏதோ சமைச்சா, ஆனா இன்னும் பேர் வைக்கல. சாப்பிட்டு சொல்லு. பேர் வைக்கலையா? என்னடா அப்படியே முழுங்குற? டேஸ்ட் கூட பார்க்காம. இதெல்லாம் பல்லு படாம சாப்பிடணும், இல்லனா பாய்சன் ஆயிடும். எதனா சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா காலைல சொல்றேன். சீப்பே, உனக்கு போய் சமைச்சு கொடுத்தேன் பாரு. ஏய் வேணா? ஏய் இல்ல, உன்னை கட்டிக்கு போறோம், ரொம்ப பாவண்டி. போடா. ஏ ரேஷு, எவனா ரெடியாவ? மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாடா. வாமா. வாங்க. வணக்கம்மா. உட்கார். உட்கார். நீங்க உட்கார். எப்படி இருக்கீங்க? டிராவல்லாம் ஓகே தானங்க? பொண்ணு எப்பமா வரும்? அதெல்லாம் நல்லா தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படி இருக்கீங்க? பொண்ணு நல்லாமா? வரும். ஓகேமா. பொண்ணேங்க கூப்பிடுங்க. ரேஷு. ரேஷு போ. என்னடா பா பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்குல?
பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ஆக வேண்டியது பேசி முடிச்சிருவோம். பையனுக்கு பொண்ணு சைட்லேருந்து என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். 5 லட்ச ரூபா பணம், 50 பவுன் நகை போட்டு அனுப்புகிறோம். எல்லாம் சரிதாங்க. பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான், நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதோடு சேர்த்து ஒரு காரு, 10 லட்ச ரூபா பணம் ரொக்கமாக, கல்யாணத்தில் பாதி செலவு நீங்கள் பார்த்துக்கோங்க. பா இருடா இரு, அப்பா பேசிகிட்டு இருக்கல, இரு பேசிகிட்டு இருக்கேண்ணா. சரி புரிஞ்சுதுங்களா? ம் சரி, சரிங்க, பண்ணிடலாம். சரி, அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். அப்போது நம்ம கிளம்பலாமா? போகலாம்ப்பா. சரி நாங்கள் கிளம்புறோம். சரிங்க, வணக்கம்.